3 முடிச்ச சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுரேகா கைவலியில ரொம்பவே துடிச்சிட்டு இருக்காங்க. துடிக்கிறத பார்த்துட்டு ஓடி வராங்க சுந்தரவல்லி. கூடவே அருணாச்சலமும் வந்திருக்காங்க. இங்க மாதவி, ரவி, அசோக் இவங்களும் வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போது சுரேகா துடிக்கிறத பார்த்துட்டு என்ன சுரேகா என்னாச்சுன்னு கேட்குறாங்க. எனக்கு கை ரொம்பவே வலிக்குது. என்னாச்சுன்னே தெரியல. திடீர்னு இந்த கைவலி வந்துருச்சுங்கிறாங்க. சுரேகா நான் உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். டாக்டர் அம்மா வந்து பார்க்கட்டும். உடனே கைவலி சரியாயிடும். சரியா கொஞ்சம் பொறுத்துக்கான்னு சொல்லிட்டு டாக்டர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சுந்தரவல்லி. டாக்டர் அம்மாவும் பக்கத்தில் தான் இருக்கேன், இப்போ வந்துடுவேன் மேடம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வராங்க. கைவலி தாங்க முடியாமல் ரொம்பவே துடிச்சிட்டு இருக்கிறாங்க சுரேகா. இதை பார்த்த மாதவி கைவலிங்கிறதுக்காக இவ்வளவு காஸ்ட்லியான பொருள் எல்லாம் தூக்கி தூக்கி விசிறி எறிப்பியா, கொஞ்சம் பொறுத்துக்க கூடாதான்னு மாதவி திட்டுறாங்க. ஏங்க நீங்கள் என்னங்க இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, போங்க டாக்டர் அம்மா வருவாங்க, வாசலில் நின்று கூட்டிகிட்டு வாங்கங்கிறாங்க. அசோக் அங்கே போய் டாக்டர் அம்மாவை பார்க்கறதுக்கு போகிறாங்க. சுரேகா துடிக்கிறத நந்தினி பார்த்துட்டு சார் நானாவது போய் பார்க்குறேங்கிறாங்க. அதுக்கு சூர்யா இல்லை நீ போகக்கூடாதுங்கிறாங்க. அப்படியே பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நந்தினி கேட்குறாங்க, ஏன் சார் நீங்கள் இப்படி இருக்கீங்க, உங்கள் தங்கச்சி தானே கை வலியில் துடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் என்னடானா ஜாலியாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறீங்க, ஏன் சார் இப்படியெல்லாம் இருக்கலாமா, இப்படி இருக்கக்கூடாதுங்கிறாங்க நந்தினி. சரி நான் ஏன் இப்படி ஜாலியாக இருக்கிறேன் சொல்லு பார்க்கலாம், நீயே சொல்லு. என்ன நந்தினி என்னோட ஆக்ஷன் என்ன நினைக்கிறியா, இதுதான் என்னோட ரியாக்ஷன். அவள் எப்படி நடந்துக்கிட்டாலோ அந்த மாதிரி தான் அவள் துடிக்கிறா. அவள் கரெக்டாக நடந்திருந்தா இப்படியே அவஸ்தைப்பட போறா. சரி விடு, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இந்த மஞ்சள் துணியை நீ கையில் கட்டியிருக்கிறல, இது அவள் கையில் கட்டி விட போகும்போது அந்த இடத்துல ஒரு சண்டையே நடந்ததே, அதை நீ மறந்துட்டியாங்கிறாங்க. சார் ஒருத்தர் செய்கிறத நம்ம திருப்பி செய்யக்கூடாதுங்க சார்ங்கிறாங்க நந்தினி. இங்கே பாரு, அவைய ஒன்று செய்கிறாங்கன்னா அதுக்காக நம்ம சரியாக நடந்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஒன்றும் பெருந்தன்மை கிடையாது, அது முட்டாள்தனம். ஒருத்தர் உன்னை திரும்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நீ அதை வாங்கிக்கிட்டே இருப்பியா, திருப்பி அடிக்கலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் தள்ளியாவது நிற்கலாமல்ல, நீ செய்கிறது எல்லாமே கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க நந்தினிங்கிறாங்க. இங்கிலீஷில் சொல்கிறீங்க சார், எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க நந்தினி. இவளுக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் வேறு வழியே இல்லை. அதுதான் திரும்ப திரும்ப அடித்தாலும் நம்ம இடத்துல நம்ம காலை சுற்றிக்கிட்டு தான் வந்து நிற்பான்னு உன் மேலே அவங்களுக்கு அவ்வளவு இலக்காரம் நந்தினிங்கிறாங்க. ஐயோ, இந்த சின்ன வார்த்தைக்கு இவ்வளோ நீளமான அர்த்தமா சாருங்கிறாங்க நந்தினி. சரி நந்தினி அதெல்லாம் விடு, நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் உன்னோட மனசெல்லாம் அங்கே தான் இருக்குமே. அம்மா போட்டவளுக்கு கைவலி எப்படி வந்துச்சோ தெரியலையே, எதனால் இப்படி துடிக்கிறான்னு தெரியலையேன்னு உன் மனசு ஊரா அங்கே தானே சுற்றி சுற்றி வருதுன்னு கேட்குறாங்க சூர்யா. ஸ்ரேகா அலற சத்தம் கேட்குது. இதை கேட்ட நந்தினி, பாருங்க சார் எப்படியெல்லாம் துடிக்கிறாங்கன்னு, எனக்கு கேட்குது உங்களுக்கு கேட்கலையாங்கிறாங்க. உனக்கு கேட்குற மாதிரி எனக்கும் கேட்குது நந்தினி, ஆனால் உன்ன மாதிரி உலகத்தில் யாருமே இப்படி இருக்கக்கூடாது, இருக்கவும் மாட்டாங்க. இருந்தா சரியான முட்டாள்தனம். என்ன அப்படி பார்க்குற, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ இனிமேல் அந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஸ்ரேகா முன்னாடி போய் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நீ செய்யக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும், நான் சொல்கிற வரைக்கும் எங்கேயாவது ஸ்ரேகா பக்கத்தில் போனேன் அவ்வளவுதான் பார்த்துக்கோன்னு சூர்யா மிரட்டி வைக்கிறாங்க. அப்போவும் நந்தினி, ஐயோ இந்த சார் வேற புரிஞ்சுக்காம பேசுகிறாரே, பாவம் ஸ்ரேகா அம்மா அவங்க ஏதோ அறியாத்தனமாக செஞ்சுட்டாங்க, அதுக்கு ஆத்தா கொடுக்குற தண்டனை இது தெரியாமல் இப்போ டாக்டர் அம்மாவுக்கெல்லாம் வர சொல்லி வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் தப்பாச்சேன்னு நினைக்கிறாங்க நந்தினி. இதை பாரு நந்தினி, யார் என்ன செஞ்சாங்களோ அதுக்குண்டான பலனை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு பழமொழியும் இருக்கு, தன் வினை தன்னை சுடும், ஓட்டையப்பம் வீட்டை சுடும். இப்போ அதுதான் சுரேகாவுக்கு சுற்றுக்கு, புரிஞ்சுதா. எக்காந்து கொண்டு நீ அந்த ரூம் பக்கம் போகக்கூடாது, போய் சுரேகாவை பார்க்கக்கூடாது, நீ ரூம்குள்ளேயே உட்காந்து விஜயகாந்த் படம் பார்த்துட்டு. இதை பாரு நந்தினி, இவன் சொல்லிட்டு போறான்னு நினச்சிட்டு திரும்ப ஓடினேன், அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன், நான் அந்த பக்கம் போனதும் நீ இந்த பக்கம் போனேன், நான் என்ன செய்வேன்னு உனக்கே தெரியுமல்லங்கிறாங்க. ஆமாம் சார் தெரியும் தெரியுங்கிறாங்க நந்தினி. நல்லா தலையை மண்டைய மண்டைய ஆட்டிட்டு இருக்கேன் நந்தினி, ஆனாலும் சொல்கிறேன் நீ மனசு கேட்காம அங்கே போயிட்ட, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சூர்யா போகிறாங்க. நந்தினி மனசு கேட்காம போய் வாசலில் வழியாக எட்டி பார்க்குறாங்க. அங்கே டாக்டர் வரதை பார்த்துட்டு ஐயோ டாக்டர் வந்திருக்காங்க, சூர்யா சார் வேற இப்படி சொல்லிட்டு இருக்காரு, என்ன செய்யலாம், ஏதாவது ஒன்று சொல்லி போயே ஆகணும்னு நினச்சிட்டு நிற்கிறாங்க நந்தினி. அப்போ சூர்யா வந்ததும், என்ன நந்தினி நான் அந்த பக்கம் போனதும் நீ வாசலில் போய் எட்டி பார்த்துருப்பியே, உண்மையாக பொய்யாங்கிறாங்க. ஆமாம் சார் பார்த்தேன் சார், டாக்டர் வந்திருக்காங்க, அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு நானும் போய் பார்க்குறேங்கிறாங்க நந்தினி. என்ன டியூட்டி டாக்டரா, டாக்டர் வந்தால் நீ போயே ஆகணுமா, அங்கே பாரு நந்தினி அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், நான் சொல்கிறத நீ கேளு, கிச்சனுக்கு போய் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு வை, நான் வந்து சாப்பிடணுங்கிறாங்க. சரி சார்ன்ட்டு போகிறாங்க நந்தினி. போகிற வழியில் அப்படியே போய் அந்த ரூமை எட்டி பார்க்கலான்ட்டு போனேன், அவ்வளவுதான் பார்த்துக்கோ நான் பின்னாடியே வருவேங்கிறாங்க. சரி சரி எங்கேயும் போகல, நேராக கிச்சனுக்கு தான் போகிறேங்கிறாங்க. ஆமாம் கால் போன போக்கில் திரும்பினேன் அவ்வளவுதாங்கிறாங்க. ஆமாம்மா கால் எட்டி வைக்க போகிற போக்கில் அந்த பக்கம் திரும்பக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி தான் பார்க்காம போகிறதா அப்படிங்கிறாங்க. இதை பாரு சீக்கிரமாக எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு வை, நான் இப்போ சாப்பிட்றதுக்கு வருவேன், எனக்கு ரெடியாக இருக்கணுங்கிறாங்க. சரி சார் நான் போய் செய்கிறேன், செய்யத்தானே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி கவனமாக போ, அந்த பக்கம் இந்த
அந்த பக்கம் திரும்பிடாதேங்கிறாங்க. முனகிட்டே போறாங்க நந்தினி. இதை கேட்ட சூர்யா என்ன முனகலுங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். டாக்டர் வந்து சுரேகாவை செக் பண்ணிட்டு இருக்காங்க. சுரேகா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த டாக்டர் இந்த பொண்ணு என்ன டாக்டருக்கு இது படிக்கிறாங்களாங்கிறாங்க. இல்லைங்க ஏதோ வலி தாங்க முடியாம அப்படி உளறிக்கிட்டு இருக்கா அவ்வளவுதான் சொல்றாங்க சுந்தரவள்ளி. தாங்க முடியாம வலியிலையும் வேதனையிலும் துடிச்சிட்டு இருக்கிற சுரேகாவுக்கு அருணாச்சலம் ஆறுதல் சொல்றாங்க. இதை பாரு சுரேகா, டாக்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மெடிசன் கொடுத்துருவாங்க, நீ அழுகாதேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த கையில ஒவ்வொரு இடமா டச் பண்றேன், எந்த இடத்துல வலிக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி டாக்டர் அம்மா கையை ஃபுல்லா அங்கங்க தொட்டு தொட்டு பாக்குறாங்க. விரல மடக்குங்க, இந்த இடத்துல வலிக்குதான்னு சொல்லுங்கங்கிறாங்க. டாக்டர் நீங்க எங்க தொட்டாலும் எனக்கு வலிக்குது, ரொம்பவே வலிக்குது, என்னால முடியலன்னு அலறிக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்ரேகா. இதுக்கு முன்னாடி எப்போவாவது இந்த மாதிரி ஒரு வலி வந்திருக்குதான்னு டாக்டர் கேட்கும்போது அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அவெல்லாம் சொன்னதே இல்லைங்கிறாங்க. சரி, அம்மா போட்டதுக்கும் இந்த கைவலிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு அருணாச்சலம் கேட்கவும் டாக்டர் அம்மா அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைங்க, இது சத்து குறைபாடுனால வர்றதுதான், நான் மாத்திரை எழுதி கொடுக்குறேன் சரியா போயிடுன்னு டாக்டர் அம்மா சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்ப நந்தினி வராங்க. அலறத கேட்டுட்டு அம்மா, நந்தினி அலறுற சத்தம் கேட்டு உள்ள வர்றாங்க. வந்து அருணாச்சலத்துக்கிட்ட சொல்றாங்க, ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மஞ்சள் துணியில காசு முடிச்சு ரேகாமா கையில கட்டுருக்கு வந்தேன், சீக்கிரமா அம்மா குறைஞ்சிடணும், குளிச்சதும் நல்லா போயிடணும்னு வேண்டிக்கிட்டு தான் நான் அந்த காசை கட்ட வந்தேன். ஆனா அவங்க கோவத்துல அதை கலட்டி வீசி எறிஞ்சிட்டாங்க. வீசி செதறி கிடந்த காசை திரும்பவும் நான் அந்த மஞ்சள் துணியில போட்டு முடிஞ்சு இதோ என் கையில கட்டிக்கிட்டேங்க ஐயா. ஸ்ரேகம்மா அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த மஞ்சள் துணியில இருக்கிற காசோட இந்த காணிக்கையை எடுத்து கட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கைவலி நல்லா போயிரும்னு சொல்றாங்க நந்தினி. இது கேட்ட அருணாச்சலம் ஒருவேளை அப்படி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப சுந்தரவள்ளி சொல்றாங்க, என்னங்க போயும் போயும் இவ ஒரு கற்பனையை விடுறா, அதையும் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க இந்த மஞ்சள் துணியை கையில கட்டுனா சரியா போயிடுமா? இவ்வளவு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரே வந்து பார்த்துட்டு இந்த கையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்கனாலேயே சரி பண்ண முடியாததை இந்த அழுக்கு மஞ்சள் துணி கட்டுனா மட்டும் சரியாயிடுமா? இவ சொல்றான்னு நீங்களும் கேக்குறீங்களா? இவளுக்கு வேற வேலையே இல்லை, நம்மளை வெறுப்பேத்தணும்னே இப்படி முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கா. இல்ல நீங்களே நினைச்சு பாருங்களேன், ஒரு ஊசி போடாம ஒரு மாத்திரை சாப்பிடாம அது எப்படி கைவலி நீங்கும்? போயும் போயும் இந்த அழுக்கு மஞ்சள் துணியை கையில கட்டினா சரியா போயிடுமா? ஆத்தாவுக்கு கோவம் வந்ததா, இவ போய் பார்த்தாளா? அந்த ஆத்தா எங்கீங்க? அந்த ஆத்தா என்ன இவளுக்கு சொந்தமா? இல்ல இவகிட்ட தான் வந்து நான் அவன் மேல கோவமா இருக்கேன்னு சொல்லுச்சா? இவ ஒரு கற்பனையை அளந்து விடுறா, அதையும் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க நந்தினி. இதை கேட்டு அருணாச்சலம், உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது சுந்தரவள்ளி, நந்தினிக்கும் ஆத்தா பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அவ தேறி வந்திருக்கா. சரி, அவ அனுபவப்பட்டதை சொல்லும்போது நம்மளும் சரின்னு கேட்கணுமல்ல, இப்படி கேட்காம அடம்பிடிச்சா எப்படி? கைவலி எதனால வந்ததுன்னே தெரியாம துடிச்சிட்டு இருக்கிறீங்க, கைவலி சரியாகணும்னா நந்தி சொல்ற வைத்தியம் கேட்கலாமல்லங்கிறாங்க அருணாச்சலம். இதுக்கப்புறம் சுந்தரவள்ளி அப்படி இலக்காரமா நந்தினியை பாக்குறாங்க. சரி, அவளுக்கு அதுல ஒரு நம்பிக்கைன்னா அதையும் தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறாங்க. அப்ப அருணாச்சலம் வந்து நந்தினி கிட்ட சொல்றாங்க, சரி நந்தினி, நீ சொன்ன மாதிரியே ஒரு வேலை சுரேகா செஞ்ச திமிரு, அவ பண்ணின அட்டகாசம், இதெல்லாமே சேர்ந்துதான் இப்ப ஆத்தா கோவத்துக்கு ஆளாயிருக்காளோ என்னவோ. அந்த ஆத்தா கோவம் தணியணும்னா அந்த மஞ்சள் தண்ணியை திரும்பவும் சுரேகா கையில கட்டி விட்டுருமான்னு அருணாச்சலம் சொல்றாங்க. சரிங்க ஐயா, நான் கட்டி விடுறேங்க ஐயா அப்படின்னு சந்தோஷமா ஓடி போய் சாமியை கும்பிட்டு அந்த மஞ்சள் துணியில அருணாச்சலம் கொடுத்த 11 ரூபாய் காசையும் முடிச்சு கொண்டுகிட்டு வந்து சுரேகா கையில கட்டி விட்டு திருநீர் வச்சு விடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பெரிய அதிசயம் போல அந்த கைவலி நல்லா போயிடுது. இதை பார்த்த சுரேகா, அப்பாடா இப்பதான் கைவலி நல்லா ஆச்சுங்கிறாங்க. அப்போ மாதவி வந்து, டாக்டர் அம்மா மாத்திரை கொடுத்துட்டு போனாங்கல்ல, நீ மாத்திரை சாப்பிட்டியா? அந்த மாத்திரையால தான் உனக்கு சரியாயிருக்குதுங்கிறாங்க. இந்த பக்கம் சுந்தரவள்ளி, ஆமாமா அவங்க போட்ட இன்ஜெக்ஷனும் மாத்திரையும் தான் இப்ப வேலை செஞ்சிருக்கு சுரேகா, இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க நந்தினி, அப்பாடா அந்த துணியை சுரேகா கையில கட்டுனதுக்கு அப்புறம் ஆத்தாவோட கோவம் தணிஞ்சிருச்சு, அதனாலதான் இப்ப சுரேகாவுக்கு கைவலி இல்லை அப்படின்னு அருணாச்சலத்துக்கிட்ட சொல்லும்போது அருணாச்சலம் சொல்றாங்க, ஆமாம்மா நீ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்க, ஆனா இவங்க எல்லாம் எப்படி பேசிட்டு இருக்காங்க பாத்தியா? டாக்டர் அம்மா வந்து பார்த்து ஊசி போட்டு மாத்திரை கொடுத்ததுனால தான் இப்ப சரியாச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு எவ்வளவு செஞ்சாலும் அவங்க நினைக்கிற ஆள் கிடையாதுமா. சரி விடு, எப்படியோ அவ கஷ்டம் இல்லாம இருந்தா அது போதும், அப்படிதானே நீயும் நினைக்கிற? உன் எண்ணம் போல நீ நல்லா இரு. ஆனா ஒண்ணு, இவங்க எல்லாத்தையும் திருத்தவே முடியாது, ஒரே மாதிரி தான் இருக்காங்க, ஒரே குட்டையில விழுந்த மட்டைகளாத்தாம இருக்காங்க. அவங்க பேசுறது எல்லாம் நீ மனசுல வச்சுக்காதேன்னு அருணாச்சலம் கேக்குறாங்க. ஐயா என்னங்க ஐயா நீங்க போய் என்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு, எனக்கு தெரியாதா? அம்மா ஏதோ சொல்லிட்டு போறாங்க, விடுங்க ஐயா. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறேன்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. அங்க சூர்யா வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் நந்தினிக்கு கை காலெல்லாம் விட விட விடன்னு நடுங்குது.